வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் நம்மளோட சோளம் வந்து அடித்தாச்சு மிஷினில் கொடுத்து. அடிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் மிஷின் கிடச்சிது. 2-3 நாள் லேட் ஆகிடுச்சு. அடித்த உடனே சோளம் வந்து மூட்டை பேக் பண்ணி காசு போட்ட எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எம்எஸ்எஸில் ஒரு 10 மூட்டையும் ரதிமீனால் ஒரு 10 மூட்டையும் போட்டோம். அடுத்த கட்டமாக நம்ம ஏதாவது லாரி சர்வீஸ் ட்ரை பண்ணோம். லாரி சர்வீஸ் ட்ரை பண்ணால் டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாகும்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்னாங்க. இப்போ சோளம் அடித்து ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் உடனுக்குடன் அனுப்பிடலாம். சோளத்தோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 13 தான் இருக்குது. ரொம்ப காஞ்சிருச்சு சோளம். நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்களே பாருங்கள் சோளம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வியாபாரி வந்து சோளம் என்கிட்ட கேட்டப்போ என்னோடய சோளத்தை நானே விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி இறங்கினேன். அதே போல் நான் போன வீடியோ வந்து ஒரு 60,000 வியூஸ் போயிடுச்சு. நிறைய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணிங்க. நிறைய பேர் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு 1.5 டன்னு இன்றைக்கி டிஸ்பேச்சும் பண்ணிட்டேன். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நைட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. ஆனாலும் சோளத்தெல்லாம் டெலிவரி பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெலிவரி எடுத்தோடனே நண்பர்கள் எல்லோரும் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சோளம் எப்படி குவாலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நன்றி, வணக்கம்.